ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கணும், அப்புறமா பூண்டு. இப்போது நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ முருங்கைக்காய் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேங்காயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். அது கூடவே உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா காயை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். அதுக்காக கொஞ்சம் குழம்பு மசாலா போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன் எவ்வளோ கொதிக்குதா, நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக குக் ஆகிருக்கு. காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.